3 லட்சம் எப்படி வந்துச்சு அமித்ஷாவே? 3 லட்சம் எப்படி வந்துச்சு? 3 லட்சத்தை கொடுத்தவருக்கு 4 லட்சம் கொடுக்க தெரியாதா? 3 பெருசா 1 பெருசா? சொல்ல இன்னி பார்க்குறாங்க. 3 பெருசா 1 பெருசா? ஆமாம், 3 பெருசா 4 பெருசா கேட்டால் என்ன சொல்லுவோம்? 4 பெருசுன்னு சொல்லுவோம். ஆனால் 3 இருக்கு, கூட என்ன சேர்த்தா போதும்? 1 சேர்த்தா போதும். ஆமே, கரெக்டு. ஆமே, நம்ம 4 அப்படி இல்லை, 3 கூட. 3 கொடுக்குத ஆண்டவருக்கு இன்னும் 1 கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்த 3 உனக்கு போதும். அதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தேவன் தரது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? தேவன் கொடுத்ததை அற்பமாய் பார்த்த 3 நபர்கள். ஆமென். அதுல ஒரு நபர் யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆள் யார் தெரியுமா? மோசே. மோசே எதை அற்பமா பார்த்தார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பேச்சு. வாக்கு தத்தத்தை சொல்லு, இது மூப்பர்கள்ட்ட சொல்லி அவங்கள புரிய வைத்து விட்டு அடுத்து யார்கிட்ட போய் பேசு? பார்வோன்ட்ட போய் பேசு. பார்வோன்ட்ட போய் இந்த உடன்படிக்கை வாக்கு தத்தத்தை சொல்லாத, ஒரே வார்த்தையை சொல்லு, ஜனங்களை போக விடு, ஆண்டவர் எங்களை சந்தித்தார். ஆமே, இது இது கேட்டுட்டே இருக்கிறார் மோசே. மோசே கேட்டுட்டே இருக்கும்போது உண்மையிலே மோசே எந்த நிலையில் இருக்கிறார்? மந்த நாவு. மந்த நாவுன்னா தெளிவா பேசாதவர். ஆமே, அல்லது திக்கி திக்கி பேச, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுறவர், தெளிவா பேசாதவர். ஆமே, மூப்பர்கள்ட்ட பேசணும், அடுத்து பார்வோன்ட்ட பேசணும். ரெண்டும் டேஞ்சர் டீம் ஆகும். ஆமா, இவங்கள்ட்ட போனா இவ்வளவு நாள் எங்க இருந்தான், இப்போ வந்துட்டான், யாருன்னே தெரியல. மோசைக்கும் புரியல. நான் 40 வயசுல மோசை எப்படி இருந்தா தெரியுமா? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான். அன்னைக்கு ஏதாவது மூப்பன் ஏதாவது பேசலன்னா கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க பாஸ்டர் கேட்கிறேன். அன்னைக்கு சொல்றது வேற, இன்னைக்கு வந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு கையில ஒரு கோலை வச்சுட்டு தான் சொல்லணும். கேட்பானா கேட்க மாட்டானே தெரியாது. ஆண்டவருக்கு அவன் நாவின் கட்டுகளை அவிழ்க்க முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்றவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம உலர்ந்த எலும்புகளை நிக்க வைக்கிற ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவர் அதை செய்யவே இல்லை. நான் கேட்டு ஒரு காரியத்தை கத்த செய்யலைன்னா எனக்கு இப்ப இருக்கிறது போதும்னு அர்த்தம்.